சுத்தமானவர்கள், அதாவது தேவனுக்கு பிரியமானவர்கள், பரிசுத்தமானவர்கள். ரோமா பத்திரிகை 2வது அதிகாரம் 2வது வசனம் நாம் படிப்போம். ரோமா பத்திரிகை 2வது அதிகாரம் 2வது வசனம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. இந்த உலகத்தின் அற்பமான நிலையற்ற மரியாதைகளையும் உலகப் போக்கையும் அதிகமாக நினைக்காமல், மாறாக தேவனுக்கு உகந்த உத்தமமான நித்தியமான காரியங்களை நினைக்கவும் உங்கள் மனது தேவனுடைய வார்த்தையினால் புதுப்பிக்கப்பட்டு முற்றிலும் புதியவர்களாக தேவனுடைய சாயலுக்கு ஏற்றவர்களாக மாற்றப்படுங்கள். Do not be conformed to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. என்று பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் சொல்லப்படுகிறது. இது பிரத்யேகமாக நாம் தேவனுடைய சித்தம் எப்படி இருக்கும், தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக நாம் கேட்கிறோம். சில சமயங்களில் நாம் வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளில் சில இடங்களில் நாம் இருப்போம், சில வியாபாரங்களை செய்வோம், சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும் சமயங்களில் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் அதை பற்றி மிக விரிவாகவும் ஆழமாகவும் அறிந்து கொள்ள போகிறோம். தேவனுடைய சித்தம் எப்படி இருக்கும் என்று. தேவனுடைய சித்தம் இன்னொரு இடத்தில் மிக முக்கியமான ஒரு சத்தியமாக சொல்லப்படுகிறது. மனிதன் தனியாக இருப்பது நல்லது அல்ல என்று பைபிள் ஆதியாகமத்தில் தெளிவாக சொல்கிறது. இது மனித உறவுகளின் முக்கியத்துவத்தையும் தேவனுடைய சிருஷ்டிப்பின் நோக்கத்தையும் காட்டுகிறது. தேவனுடைய சித்தத்திற்கு நீங்கள் எதிராக இருந்தால், நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு இணங்கவில்லை என்றால், பாலியல் துஷ்பிரயோகம், தந்தை மூலம் ஏற்படும் துஷ்பிரயோகம் போன்ற பலவிதமான தீய விளைவுகளும் வேதனைகளும் உண்டாகும். என் வாழ்க்கை இதுதான் என் விதி என்று பலர் இப்படிப்பட்ட தவறான அழிவுகரமான முடிவுகளை எடுக்கிறார்கள், தேவனுடைய திட்டத்தை அறியாமல். ஈசாக்கிற்கு தேவன் அபிரகாமுக்கும் சாராவுக்கும் கொடுத்த மகனை நீண்ட கால காத்திருப்புக்கு பிறகு தேவன் வாக்குத்தத்தமாக கொடுத்தார். இது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் வல்லமையும் அவருடைய உண்மையையும் காட்டுகிறது. தேவன் உங்கள் கருப்பை பலனை, அதாவது உங்கள் சந்ததியே, ஒரு பிரத்யேகமான முறையில் அற்புதமாக ஆசீர்வதிக்கிறார். உங்கள் கருப்பை பலம் நன்றாக இருந்தாலும் கூட, அதாவது உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும் வாய்ப்பு இருந்தாலும் கூட, நான் பிள்ளைகளை பெறக்கூடாது என்று சுயநலமாக நினைக்க வேண்டாம். ஏனெனில் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம். அதை நீங்கள் எந்த ஒரு காலத்திலும் கூட நினைக்க வேண்டாம், வேண்டாம், வேண்டாம் என்று முஸ்லிம் காலம் ஆன பிறகு நிச்சயமாக வரும். ஆகவே எந்த ஒரு காலத்திலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் தேவனை அறிந்து கொள்வது உண்மையிலேயே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். பாருங்கள், பிரஸ்தானிக்கு கிரந்தம் 2வது அதிகாரம் 1வது வசனம். ஒளி தந்தவருக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் இருள் சூழ்ந்துவிடும். மழை பெய்த பிறகு மேகங்கள் மீண்டும் வரும். இங்கே உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொண்ட அல்லது அவர்களால் உங்களுக்கு அனுப்பப்பட்ட காணொளிகள் எதுவும் தற்போது காணப்படவில்லை. நீங்கள் தேடும் காணொளிகள் இங்கே இல்லை என்பதை இது குறிக்கிறது. இந்த வீடியோக்கள் உங்கள் குழந்தைகளுக்காக அல்ல. நாம் நம் பிள்ளைகளுக்கு சிறுவயதில் இருந்தே தேவனுடைய வார்த்தையை, தேவனை சூத்திரிப்பதையும் தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் செய்யவும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். சிறு வயதிலேயே தேவனுடைய வார்த்தையை அவர்களின் இருதயத்தில் விதைப்பது அவர்கள் வளரும் போது சரியான பாதையில் செல்ல உதவும். தேவனை சூத்திரிப்பது என்பது வெறும் சடங்கு அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் செய்வது அவர்களுக்கு வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் போது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நீங்கள் அதை செய்கிறீர்களா இல்லையா? உங்கள் மனதில் தொடர்ந்து இது தோன்றுகிறதா? அதாவது
உங்கள் பிள்ளைகளின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? அங்கே சிறிய பிள்ளைகளுக்கு ஏற்ற வகையில் ஆராதனை நடக்கிறது. இந்த ஆராதனைகள் பிள்ளைகள் தேவனை பற்றி எளிமையாகவும் வேடிக்கையாகவும் கற்றுக்கொள்ள உதவுகின்றன. தேவனை எப்படி அறியலாம்? தேவனை பற்றி நாம் பேசும்போது பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள். நாம் தேவனுடைய அன்பை பற்றியும் அவருடைய வல்லமையை பற்றியும் அவருடைய இரக்கத்தை பற்றியும் அவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் அதை உள்வாங்கிக் கொள்வார்கள். தேவனுடைய வார்த்தையை நம் பிள்ளைகள் பேச வேண்டும். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை தங்கள் வாயால் அறிக்கையிட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை பற்றி பைபிளில் உள்ள கதைகளாக சொல்ல வேண்டும். உதாரணமாக தாவீது கோலியாத்தை வென்ற கதை, நோவாவின் பேழை கதை, யோசிப்பின் கதை போன்றவற்றை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த கதைகள் மூலம் தேவனுடைய குணாதிசயங்களையும் அவருடைய திட்டங்களையும் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அவரவர் சில வார்த்தைகள் புரியவில்லை, செல்போன் வைத்திருக்கிறார். அந்த தந்தை செல்போன் வைத்துக் கொண்டு பையன் குடிக்கிறார். மனது மாறுகிறது. இந்த உதாரணம் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. ஒரு தந்தை தன் செல்போனில் மூழ்கி தன் பிள்ளையின் தேவைகளை கவனிக்காமல் இருக்கும் போது அது பிள்ளையின் மனதில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். பிள்ளை அப்பா கொடுப்பாயா, அம்மா கொடுப்பாயா, தாத்தா கொடுப்பாயா என்று கேட்கிறார். இது பிள்ளையின் இயக்கத்தையும் பெற்றோரின் கவனமின்மையையும் காட்டுகிறது. பெரியவர்கள் அங்கே இருக்கிறார்கள். சிறு வயதில் நாம் என்ன கற்றுக் கொடுக்கவில்லை என்று போய்விடுகிறோம். நாம் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க தவறினால் அவர்கள் உலகத்தின் வழிகளில் சென்று விடுவார்கள். பெரியவராகும் போது எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? சிறு வயதில் விதைக்கப்படாத விதை பெரிய வயதில் பலன் கொடுக்காது. தேவனுடைய வார்த்தையை படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு வீட்டிலேயே. வீடுதான் முதல் சண்டே ஸ்கூல். பெற்றோர்கள்தான் முதல் ஆசிரியர்கள். இப்போது இன்டர்நெட் 2ஆம் ஆண்டு என்று சண்டே ஸ்கூலில் என்ன கற்றுக் கொடுத்தார்கள் என்று கேட்க முடியாது. சண்டே ஸ்கூலில் எந்த பாடலை பாடினார்கள் என்று கேட்க முடியாது. அவர்கள் எதையும். முக்கியமாக பிள்ளைகளுக்கே சிறுவயதில் தேவனுடைய வார்த்தைகளை நம் பிள்ளைகளில் நிரப்ப வேண்டும். சண்டே ஸ்கூல் ஒரு துளைதான். அது ஒருபோதும் பெற்றோரின் பொறுப்பை மாற்ற முடியாது. நாம் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்க வேண்டும். அதை அவர்களுக்குள் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். நமக்கு பிடிக்கவில்லை, அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. இது தேவனுடைய சித்தம் அல்ல, இது தேவனுக்கு எதிரானது, பைபிளுக்கு விரோதமானது. தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பது என்பது ஒரு கட்டளை, ஒரு விருப்பம் அல்ல. நாம் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம் பிள்ளைகளை தேவனுடைய வழிகளில் வளர்க்க வேண்டும். இதுவே அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு. நமக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி என் கோபம் மிகவும் குறைந்துவிட்டது. நமக்கு பிடிக்காத விஷயங்கள். ஒவ்வொரு தாய் தந்தையும் உங்கள் அன்பான பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒரு சிறந்த ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவையும் நல்ல உபதேசத்தையும் தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்கள் சொல்வதை உங்கள் பிள்ளைகள் மிகவும் உன்னிப்பாக கவனித்து உள்வாங்கி கற்றுக்கொள்வார்கள். அதனால் காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் வரை நம்முடைய நடத்தையை மிகவும் கவனமாக பொறுப்புடன் கவனிக்க வேண்டும். அதுபோல மனைவியும் நீ உன் குடும்பத்தை சரியான கணவனைப் போல முழுமையாக நேசிக்க வேண்டும். கணவனுக்கு முழு மனதுடன் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். மனைவியை உண்மையாக ஆழமாக நேசிக்க வேண்டும். நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் முழு மனதுடன் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் தேவைகளையும் உணர்வுகளையும் மதித்து அன்புடன் செயல்பட வேண்டும். இதுவே ஒரு ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான உறவின் மிக முக்கியமான விதி.
இந்த விதியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரியாக பின்பற்றினால் எந்த ஒரு தேவையற்ற சண்டையோ, மனக்கசப்போ அல்லது தவறான புரிதல்களோ இல்லாமல் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை மிக தெளிவாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்வோம், இல்லையா? இது உறவை மேலும் பலப்படுத்தும். நாம் ஒழுங்கும் கட்டுப்பாடும் கொண்ட பெற்றோர்களாக இருக்க வேண்டும். நம் பிள்ளைகள் எந்த ஒரு தவறான வழிகளிலும், அதாவது தீய பழக்க வழக்கங்கள், தவறான நண்பர்கள் அல்லது சமூக விரோத செயல்கள் போன்ற எந்த விதமான பாதைகளிலும் செல்லக்கூடாது என்று ஆண்டவரிடம் மனமுருகி வேண்டுகிறேன். நம் பிள்ளைகளின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதே ஒவ்வொரு பெற்றோரின் ஆசையாகும். நான் சிறிய வயதில் நம் உறவினர்கள் வீட்டிற்கு போனாலும் அங்குள்ள அக்கா என்னை எச்சரிப்பார், பக்கத்து வீட்டில் உள்ள ஆண்டியுடன் பேசாதே, அவர்கள் நல்லவர்கள் அல்ல, அவர்களுடன் பேசுவது உனக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று. பக்கத்து ஆண்டியுடன் பேசினால் அது பெரிய விஷயம் என்று எனக்கு தெரியாது, ஆனால் இது மிகவும் முக்கியமான விஷயம். ஒரு சிறிய தவறான தொடர்பு கூட ஒருவரின் வாழ்க்கையை திசை திருப்பும் என்பதை நான் அப்போது உணரவில்லை. தலைமுறைகள் பிள்ளைகளை தொடர்ந்து பின்தொடரும். ஒரு தலைமுறையின் தவறுகள் அடுத்த தலைமுறையையும் பாதிக்கும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, சிறு வயதிலிருந்தே நம் பிள்ளைகளுக்கு தேவனுடைய பயபக்தியை வளர்க்க வேண்டும். தேவனை பற்றிய அறிவையும் அவருடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். காலையில் பிள்ளைகள் பள்ளிக்கு போவதற்கு முன் அவர்களிடம் ஜெபம் செய்ய சொல்லி அனுப்ப வேண்டும். இது அவர்களுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தையும் நாள் முழுவதும் தேவனுடைய பாதுகாப்பையும் உணர்த்தும். நாம் தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும். பைபிளை படிக்கவும் அதன் போதனைகளை பின்பற்றவும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் பார்த்தபடி எவனின் காலத்தில் வந்தபோது பைபிள் சொல்வது போல தானியேல், ஷத்ரக், மேஷக், அபேத்நேகோ ஆகியோரை பல தேசங்களில் அடிமைகளாக அழைத்துச் சென்றார்கள். அவர்கள் தங்கள் சொந்த நாட்டிலிருந்து பிரிந்து அந்திய தேசத்தில் அடிமைகளாக வாழ வேண்டியிருந்தது. நாமும் அடிமைகளாகிவிட்டோம் என்று நினைத்தீர்களா? ஆம், நாமும் பாவத்திற்கு அடிமைகளாகிவிட்டோம். ஆனால் நமக்கு எதிர்காலம் இருக்கிறது. தேவனுடைய கிருபையால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நாட்டில் தானியேல் ஆளுநராகவும் பிரதமராகவும் ஆனார். அவர் தனது விசுவாசத்தையும் ஞானத்தையும் பயன்படுத்தி உயர்ந்த நிலையை அடைந்தார். உன் படிப்பு வீணாகாது, உன் குணம் வீணாகாது, உன் வாழ்க்கை முறை வீணாகாது. நீ கடினமாக உழைத்தால் உன் முயற்சிகள் ஒருபோதும் வீணாகாது. மிகவும் கவனமாக இரு. ஒருவன் தெரியாதவன் வாட்ஸ்அப்பில் அல்லது இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பினான் என்றால் எவனின் காலத்தில் உன் வாழ்க்கையை சரி செய்து கொள். சமூக ஊடகங்களில் வரும் ஆபத்துகளை பற்றி எச்சரிக்கையாக இரு. உனக்கு ஒரு கனவு இருக்க வேண்டும், ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், உன் வாழ்க்கையில் ஒரு கனவு இருக்க வேண்டும். நீ என்னவாக ஆகஸ்ட் விரும்புகிறாய்? உன் இலக்கு என்ன என்பதை தெளிவாக வரையறுத்துக் கொள். சிலர் சிறியவர்களாக இருக்கலாம், அவர்கள் எல்லோரும் குடிப்பழக்கத்துடன் இருக்கலாம் அல்லது வேறு எந்த தீய பழக்க வழக்கங்களுடனும் இருக்கலாம். ஆனால் நீ அந்த வழியில் செல்லாதே. தீய சகவாசங்களை தவிர்த்து நல்ல நண்பர்களை தேர்ந்தெடு. பணத்தை வீணடிக்காதே, தவறான வாழ்க்கைக்கு செல்லாதே, அரசியல் விஷயங்களில் சிக்கிக் கொள்ளாதே. நேற்று வரை ஒரே கட்சியில் இருந்தவன் நாளை வேறு கட்சியில் இருப்பான். அரசியல் என்பது நிலையற்றது. எவனின் காலத்தில் நீ ஒரு தலைவராக இருக்க விரும்பினால் உன் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். நீ M.L.A ஆகஸ்ட் விரும்பினால் அதற்காக உன் பாதையை தேர்ந்தெடு. அரசியலில் செல்ல விரும்பினால் நன்றாக ஆயத்தப்படு. அதற்கு தேவையான அறிவையும்
திறமைகளையும் வளர்த்துக்கொள். உன் இலக்கை அடைய கடினமாக உழை. இப்போது இப்படிப்பட்ட பாய்ச்சலோ இரட்ட பாய்ச்சலோ நடக்கின்றன. காதல், திருமணம், கோபம் இவை எல்லாம் அதிகரித்துள்ளன. எனக்கு தெரிந்த விஷயம் என்னவென்றால், சிலருக்கு வீட்டில் போனால் உணவு இல்லை, அணிய உடைகள் இல்லை, ஊரில் இருக்க விரும்பவில்லை, பாஸ்டர் ஆகஸ்ட் வேண்டும், பெரிய டாக்டர் ஆகஸ்ட் வேண்டும், ஒரு இன்ஜினியர் ஆகஸ்ட் வேண்டும், அல்லது உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவ்வளவுதான். இப்போது இந்திய கிரிக்கெட் அணியில் இடம்பெற வேண்டும் என்று பல இளைஞர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அந்த நிலைக்கு நீ செல்வதற்காக உன் பொன்னான நேரத்தை வீணாக்க கூடாது. உன் கடினமாக உழைத்து சம்பாதித்த பணத்தை வீணாக்க கூடாது. இப்போது உனக்கு காலம் இருக்கிறது. இப்போது உனக்கு கஷ்டம் இருக்க வேண்டும். இப்போது உன் சக்தியை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அதற்காக நன்றாக படிக்க வேண்டும். செல்போனை பக்கத்தில் வைக்க வேண்டும். இப்போது செல்போன் எடுக்கக்கூடாது. இப்போது இன்டர்மீடியேட் 2ஆம் ஆண்டு படிக்கும் ஒரு பையன் இருக்கிறான். அவனுக்கு இன்னும் ஒரு செல்போன் இல்லை. அவன் வீட்டில் செல்போன் பயன்படுத்துவதற்கான விதிகள், கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. வாரம் முழுவதும் படித்துவிட்டான். பிரேக் டைம் 0.5 இப்போது இத்தனை பேர் வகுப்பில் செல்போனை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் யாருடன் பேசுவார்கள்? அப்புறம் உங்கள் மகன் இவர்களுடன் பேசுவான். அவசியமில்லாமல் செல்போன்கள் வாங்குவதற்கு பதிலாக நல்ல நல்ல புத்தகங்கள் வாங்குங்கள். அவை அறிவை வளர்க்கும், சிந்தனை திறனை மேம்படுத்தும். ஒரு தரமான ஜியோமெட்ரி பாக்ஸ் வாங்குங்கள். அது கழுத அறிவை வளர்க்க உதவும். நல்ல பள்ளியில் சேர்த்து படிக்க வையுங்கள். அங்கு அவர்கள் சிறந்த கல்வியை பெற்று வாழ்க்கையில் முன்னேற முடியும். நீங்கள் மறந்துவிடக்கூடாது, பிள்ளைகளே, இந்த காலத்தில் வந்திருக்கும் போது இது மிகவும் முக்கியமானதும் மதிப்புமிக்கதுமாகும் என்று பைபிள் தெளிவாகவும் ஆழமாகவும் சொல்கிறது. இந்த போதனைகள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும், மேலும் உங்களை சரியான பாதையில் வழிநடத்தும். திருமணம் என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புனிதமான மற்றும் மிகவும் மதிப்புமிக்க பந்தமாகும். அதனால்தான் திருமண விஷயத்தில் இது ஒரு சாதாரணமான அல்லது முக்கியமற்ற விஷயம் அல்ல என்று பைபிள் தெளிவாக குறிப்பிடுகிறது. மாறாக, நம்முடைய விசுவாசத்திற்கு எதிராக இருக்கும் எந்த மதத்தவர்களோ அல்லது நாத்திகர்களோ, அதாவது கடவுள் நம்பிக்கையற்றவர்களோ, அவர்களுடன் நாம் திருமணம் செய்யக்கூடாது என்று பைபிள் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்கிறது. இது நம்முடைய ஆன்மீக நலனையும் குடும்பத்தின் ஒற்றுமையையும் பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான அறிவுரையாகும். மீண்டும் அதில் நாம் சென்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை எப்படி ஆசீர்வதிப்பது? உன்னை வைத்து இயேசு பிரபு சாயக்காவா சன்னிதானத்தில் இல்லாமல், இயேசு பிரபுவின் பிரசன்னம் இல்லாமல் இவரோடு போட்டு உலகத்தார் அழைத்தால் வேறு. இயேசு பிரபுவை நம்புகிறவருக்கு அந்த மாதிரியான எண்ணம் எப்படி வரும்? எனக்கு புரியவில்லை. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு சரியாக நடக்க வேண்டும் என்று பைபிள் சொல்கிறது. சங்கீதம் 11:9, 10:5 அவர் வார்த்தை என் பாதங்களுக்கு விளக்காக இருக்கும் என்று சொல்கிறது. திருமண முறையை பற்றி தேவனுடைய வார்த்தை உன் பாதங்களுக்கு தீபமாக இருக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு தீர்மானம் எடுக்கும் போது, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் வந்த போது அங்கு முதல் வசனம், அனைத்து விஷயங்களிலும் யோவா அபிராமை ஆசீர்வதித்தார். ஆம், அவர் அவரை முழுமையாக ஆசீர்வதித்தார். நான் எவரிடையே காவலாளியாக இருக்கிறேன், அந்த கனானியர் மற்றும் பெரிசியர் ஆகியோரின் மத்தியில் நான் ஒரு பாதுகாவலனாக இருக்கிறேன்.
அவர்களுக்கு மத்தியில் நான் ஒரு பாதுகாப்பான மற்றும் நம்பகமான நபராக இருக்கிறேன். மகள்களில் ஒருவரை என் மகனுக்கு திருமணம் செய்யாமல் அப்படி செய்யாமல் ஆனால் என் கருத்துப்படி நான் நினைக்கிறேன் சொந்த நாட்டில் உள்ள என் உறவினரிடம் சென்று ஈசாக்கிற்கு மட்டும் என் மகனுக்கு மனைவியை கொண்டு வரும்படி அந்த ஊழியர் அந்த நாட்டிற்கு என் கூட வரும்படி ஒருவேளை அந்த பெண் விரும்பவில்லை என்றால் நீ வெளியேறி வந்தாலும் அந்த நாட்டிற்கு நான் உன்னை பிணையமாக வைத்து சொன்ன பரலோக தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய பயணத்தை ஆசீர்வதித்து நீ செல்லும் வழியில் உனக்கு துணையாக இருந்து அந்த பெண்ணை உன்னுடன் கொண்டு வரும்படி செய்வார். மேலும் அந்த ஊழியன் அந்த நாட்டுக்கு என் கூட வரும்படி அந்த பெண் விரும்பவில்லை என்றால் நீ அங்கிருந்து வெளியேறி வந்தாலும் அந்த நாட்டிற்கு நான் உன்னை பிணையமாக வைத்து உனக்கு உதவி செய்வேன் என்று பரலோக தேவனாகிய கர்த்தர் சொன்னார். தாவீதின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளி எழுதப்பட்டுள்ளது, ஆனால் நோவாவின் வம்சாவளி எழுதப்படவில்லை. ஏன்? ஆதாமின் வம்சாவளி ஏன் எழுதப்படவில்லை? அபிரகாமின் திருமணம் பற்றிய விஷயத்திற்கு வந்தபோது இது சாதாரணமான விஷயம் அல்ல. இது ஒரு மிக முக்கியமான தெய்வீக ஏற்பாடு. வாட்ஸ்அப்பில் ஒருவரை காதலிப்பது, இன்ஸ்டாகிராமில் ஒருவரை காதலிப்பது அல்லது பேஸ்புக்கில் யாரையாவது பின்தொடர்வது, அவர்களை சேர்த்துக் கொள்வது அல்லது நீக்குவது போன்றது அல்ல. இந்த உறவுகள் தற்காலிகமானவை மற்றும் எளிதில் மாற்றக்கூடியவை. ஆனால் அபிரகாமின் திருமணம் என்பது ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஒரு தலைமுறையாக நீடிக்கும் ஒரு உடன்படிக்கையின் ஆரம்பமாக இருந்தது. இது வெறும் தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு உறவு அல்ல, மாறாக கடவுளின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. எனவே இந்த திருமணத்தின் முக்கியத்துவத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அபிரகாம் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே கூட தேவருடைய நேரடி வழிகாட்டுதலோடும் அவருடைய தெய்வீக சித்தத்தின்படியும் இப்படியே நடந்தார். அவருடைய வாழ்க்கை தேவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதலின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது. இவர்கள் எல்லோரும் திருமணம் செய்து கொண்டதற்காக மட்டும் அல்ல, மாறாக தேவருடைய திட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே இவ்வாறு செயல்பட்டனர். இதற்கு மற்றொரு ஆழமான காரணம் இருக்கிறது. அதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். கீழே தெரிந்து கொள்ளுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டத்தில் நாம் ஏன் ஞானஸ்நானம் பெறவில்லை என்பது குறித்து சில தவறான புரிதல்கள் இருக்கலாம். நீங்கள் திருமணம் செய்யவில்லை என்றால் அது பெரிய நம்பிக்கையின்மை என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம். தேவருடைய கிருபையும்
அவருடைய வல்லமையும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் செயல்படும். நீங்கள் உண்மையான விசுவாசத்தோடு ஜெபித்தால் உங்கள் வீடுகள் கட்டப்படுகின்றன, உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றன. நீங்கள் முழு இருதயத்தோடு ஜெபித்தால் கொடிய நோய்கள் கூட தேவனுடைய வல்லமையால் குணமாகின்றன. அவருடைய குணமாக்கும் சக்தி உங்கள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் செயல்படுகிறது. நீங்கள் உண்மையாய் ஜெபித்தால் சர்வவல்ல தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுத்து சரியான நேரத்தில் பதில் அளிக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலும் சிறியது முதல் பெரியது வரை தேவனை நாடுகிறீர்கள். அவருடைய ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் தேடுகிறீர்கள். ஆனால் திருமண விஷயத்தில் மட்டும் தேவனை நாடாமல் தேவன் திருமணம் செய்து வைக்கட்டும் என்று பொறுப்பற்ற முறையில் சொல்வது சரியா? இது தேவனுடைய சித்தத்திற்கு முரணானது அல்லவா? சபையில் உங்களுக்கு என் இந்த குறிப்பிட்ட வேலை தேவை என்று தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்லுங்கள். உங்கள் அழைப்பின் நோக்கத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தில் உங்கள் பங்கை உணர்ந்து செயல்படுங்கள். நரகத்திற்கு போவதற்காக தெரியாமல் நரகத்திற்கு போவதா, அல்லது தேவனுடைய சத்தியத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் விளைவுகளை உணர்ந்து நரகத்திற்கு போவதா? இது ஒரு முக்கியமான தேர்வு. துக்கம் நிறைந்த மனம் தேவனுடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் தேட வேண்டும்.